ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா, ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த 1000 ரூபாய் மேட்ரை மறுபடியும் தோண்டி எடுத்து நமக்கு தொந்தரவு கொடுக்குறாரு. நான் ஒன்றே மட்டும் தெளிவாக சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஏன்னா நானும் உங்களை போல் ஒரு சக மனிதர் தான். எனக்கும் 2 குழந்தைகள் இருக்குது. என்னுடைய ஃபேமிலியோடைய கட்டமைப்பும் நான் பார்க்கணும். இருந்தாலும் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சு தான் என்னுடைய ஒயிட் பேச்சஸை குணமாக்கிறதுக்காக நான் எனக்கான எபோட் நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அதாவது உண்மையை சொல்ல போனால் சுயநலமாக தான் வாழ்கிறேன். மற்ற ஆண்கள் போல், மற்ற குழந்தைகளுடைய தகப்பன் போல், மற்ற மனைவிகளுடைய கணவன் போல் நான் செயல்பட கிடையாது. ஓகேங்களா? நான் முதல்ல எனக்கு இந்த வெண்புலியை நான் கண்ட்ரோல் படுத்தி நம்ம குணமாக்கணும். அது மற்றவர்களுக்கு நம்ம போல் இருக்கிறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குன்னு சொல்லி நான் இன்றைக்கி குடும்ப குட்டியெலாம் அடுத்த கட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என்ன, ஓகேங்களா? அடுத்ததாக ஃபேமிலி, அதுக்கு அடுத்ததாக தான் நண்பர்கள். நீங்கள் எதுக்குன்னா, நான் திருமணம் முடிக்கலை, எனக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. எனக்கு அடுத்ததாக சேவையை தான் நான் பார்ப்பேன். அதே போல் தனக்கு மிஞ்சினது போல் தான் தான தர்மங்கிற மாரி இன்றைக்கி என்னுடைய குடும்ப சூழ்நிலைனால நான் அப்படி தான் செயல்பட்டுருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா பல சேவைகள் இலவசமாக நம்ம செஞ்சுருப்போங்க. இனி என்னால் இலவசமாக செய்ய முடியுமான்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் லைசன்ஸ் வாங்கணும். ஓகேங்களா? அதுக்கு நான் பணம் கட்டணும். இன்னொன்று, நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை போய் நேச்சுரலாக பறிக்கணும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கி கூட உங்களுக்கு நான் அனுப்பலாம். ஆனால் அது ஒரு யூஸும் கிடையாது. வேஸ்ட்டு காஸ்ட்டு, வேஸ்ட்டு டைம் தான். அது இல்லாமல் தற்சார்பு வாழ்க்கை முறையில் தான் நம்ம ஃபாஸ்ட்டாக இது குணமாக்க முடியும். குறிப்பாக பச்சிலை வைத்திய முறையை பயன்படுத்தி தான் நம்ம பக்க விளைவின்றி குணமாக்க முடியுங்கிறதுனால தான் நம்ம தற்சார்பு வாழ்க்கை முறையில் பச்சிலை வைத்திய முறையை நம்ம முன் வைக்கிறோங்க. அதை சார்ந்து தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோங்க. அதுக்கான விதைகள் தான் நம்ம அனுப்புகிறோங்க. ஓகேங்களா? இப்போ முருங்கை இலை எனக்கு நல்லா வேலை செய்யுது. நண்பர் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க தெளிவான்னு சொல்லி, இதன் மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்க முழுமையாக வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு டாபிக் முழுசாக பார்த்து புரிஞ்சு அதை உருவாக்கி நீங்கள் செயல்படுத்தணும். அந்த வகையில் நான் முருங்கை இலை நான் சாப்பிட்றேன். ஓகேங்களா? அது எனக்கு கொஞ்சம் வேலை செய்யுது. நான் அதில் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. நான் ஆரம்ப கட்டத்துலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம உள்ளுக்கான ஹெர்பல் பொடி ஃபார்முலாவில் கூட நம்ம முருங்கை இலையை சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இது என்னென்னா அதிகமாக யூஸ் பண்ண சூடு. அதனால தான் நம்ம ஒரு அளவாக நம்ம பயன்படுத்த சொல்லுவோங்க. வாரத்துக்கு 2 முறையோ 3 முறையோ முருங்கை சூப் வச்சியோ அல்லது முருங்கை கீரையோ அல்லது முருங்கை கொழுந்தாவோ அல்லது முருங்கையை நெவலில் உலர்த்தி பொடியாகவோ தேன் கலந்தோ ஏதோ ஒரு வண்ணத்தில் முருங்கைக்கீரையை உள்ளே கொண்டு போங்க. இது விட்டமின் டி, இரும்பு சத்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம தோல் டைட்டாக இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கும். அதுக்காக நம்ம முருங்கை சொல்லியிருப்போங்க. அதை தான் இப்போ நான் விதை சேகரிச்சிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் நம்மகிட்ட இலவசமாக நீங்கள் சேவையை பெறணும் அப்படின்னா நீங்கள் விதையாக பெற்று அதை நீங்களாக வீட்டில் வளர்த்தி பச்சிலை வைத்தியமாக பயன்படுத்தி ஃபாஸ்ட்டாக குணமாக்கிட்டே தான். மற்றபடி நீங்கள் நம்மகிட்டே ஹெர்பல் பவுட்ராக வேணும் அப்படின்னா ஓகே. மற்ற நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறத விட நம்ம நீங்கள் சொன்ன பின்னாடி நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம காடு கரையெல்லாம் போய் அதை பறித்து நம்மளை உலர்த்தி உங்களுக்கு அனுப்ப முடியும். அதுக்கு நான் காசு தான் வாங்கி ஆகணும். ஏன்னா என்னுடைய வேலை அது. நம்ம செய்கிற வேலையை விட்டுட்டு நம்ம அதை செஞ்சோங்கன்னா நம்ம அந்த வேலையில் வரக்கூடிய வருமானத்தை உங்கள்கிட்ட தான் நம்ம பெறணும். ஏன்னா உங்களுக்கு அதை நம்ம உழைக்கிறோங்க. இதை நீங்கள் இலவசமாக பெறணும்னா இதுமாரி நீங்கள் உருவாக்கணும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் உருவாக்கணும். ஓகேங்களா? அடுத்தது கோவைலை. ஓகேங்களா? நம்ம கோவைலை ஜூஸ் நம்ம எதுக்கு எடுக்க சொல்கிறோங்க. கோவக்காய் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பல வருடங்களுக்கு முன்பு. அது இல்லாமல் யுனானி மருத்துவம் ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே நான் சொல்லியிருப்பேன். கோவக்காயோடைய பொரியல் அங்கே தராங்க. இந்த கசப்பு தன்மை நல்லா வேலை செய்யுது. பாகக்காய் ஆகலை, கோவக்காய் ஆகுது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருப்போங்க. அந்த கோவக்காயை கூட நம்ம டேரெக்டாக எடுக்கும்போது பச்சையாக கசப்பாகுது, ஜூஸ் மாரி எடுக்க முடியல, பொரியலாக சமைச்சும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படிங்கும்போது ஹைப்ரிட் ஓரளவுக்கு சேஃப்டி. ஏன்னா அது அவ்வளோவா கசக்காது. ஆனால் பெரிய அளவுக்கு விட்டமின்ஸ் இருக்குது. அந்த நாட்டு கோவக்காய் இது. ஓகேங்களா? இது நாட்டு கோவக்காய். நேற்று போய் நாங்கள் பறிச்சிட்டு வந்தேன் நான். அதுவும் குறிப்பாக காட்டு பகுதியில் இருக்கிறதுங்க. கிராமத்தில் நல்லா சிரிச்சாக இருக்கும், நல்ல கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் தலையாக எடுக்கும்போது கசப்பு அவ்வளோவா தெரியல, ஓரளவுக்கு தான் கசப்பு தெரியும். துவர்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் மேபி அதுமாரி எடுத்துக்கன்னு சொல்லி தான் இந்த கோவலை சாறு தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனால் அதை பெருசாக நான் பயன்படுத்தலை. ஆனால் கோவக்காயை பற்றி நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன்னா இயல்பாக நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு காய்கறி தான், பொரியல் மாரி சாப்பிடுவீங்க. மற்றபடி கோவலை சாறு இப்போ நான் ரெகுலராக எடுத்துகிட்டு வரேன். ரெகுலர்னால் டெய்லியும் கிடையாது, ஒரு நாள் தேங்காய் பால். ஓகேங்களா? அதையும் நான் சொல்லியிருப்பேன். ஹீலர் பாஸ்கர் ஐயா கூட தேங்காய் பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நான் பின்பற்றினேன். அது ஒரு நாள் கோவலை சாறு, ஒரு நாள் கருவேப்பிலை ஜூஸு, ஒரு நாள் இது உணவில் எடுத்துக்குவேன். ஓகேங்களா? மாற்றி இப்படி எடுத்துகிட்டு இருக்கிறேன். கிடைக்கும் போது எது கிடைக்கிதோ அப்போ நான் தேங்காய் எண்ணெய் தீர்ந்துருச்சுன்னா அப்போ நான் கோவலை சாறு தான் சாப்பிடுவேன். ஓகேங்களா? அதேமாரி பழம் எடுத்துகிட்டு எல்லாம் காய வச்சு நல்லா கோழி தின்னு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதாவது நம்ம கோவை விதையும் நம்ம பழமாக எடுத்து விதையை சேகரித்து அதையும் நம்ம இலவசமாக தராங்க. ஒரு தொட்டியில் வச்சு ஒரு பக்கம் கொடி ஏற்றி விட்டிங்கன்னா இலையும் கிடச்சி நீங்கள் ஜூஸ் அடித்து குடிக்க, காய் கிடச்சா காயும் நீங்கள் எடுக்கும்போது இலையை விட அதீத ஃபாஸ்ட்டாக குணமாகும். அதுக்காக இது நீங்கள் காய் வச்சுருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஒவ்வொன்றா பறித்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு காய் சாப்பிட்டா போதுங்க காலையில் வேறு வயிற்றில். உணவாக சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா சமைக்கும் போது பாதி விட்டமின்ஸ் போயிடும் இந்த ஹீட்டில்.
அதனால தான் டேரெக்ட் பச்சிலைங்கன்னு நம்ம வந்து சொல்கிறோங்க. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய மருத்துவ ரகசியம். மற்றபடி இதை வந்து நான் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு கிடையாது. அதை தாண்டி அவாய்ட் ஃபுட்டு தான். ஓகேங்களா? ரொம்ப சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ்னால் எலுமிச்சை, ஆரஞ்சு, அன்னாச்சி, திராட்சை, ஸ்ட்ராபெரி, பச்சை மாங்காய், நெல்லிக்காய், புளி, தக்காளி, தயிர், ஊறுகாய். உங்களை இதெல்லாம் விட முடியும்னா விடுங்க, இல்லைன்னா குறைச்சிக்கங்க. அதில் தக்காளி விதை நீக்கலாம். நாட்டு புளி வந்து நமக்கு ஆகாது, குடம்புளி யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி சிக்கன் தொடக்கூடாது, மைதா தொடக்கூடாது, வெள்ளைச்சக்கரை தொடக்கூடாது, மீன் தொடக்கூடாது அப்படின்னு மருத்துவர் சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் உண்மை தான். ஆனால் மத்தி மீன் எடுத்துக்கலாம் பயம் இல்லாமல். மட்டனில் வெள்ளாட்டுக்கறி எடுத்துக்கலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வீக் ஆகிடக்கூடாது. அதேமாதிரி விட்டமின் B12ங்கிறது அதில் கொஞ்சம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுங்கனால தான் நம்ம ஈரல் எடுத்துக்க சொல்கிறாங்க. வெறும் கறியாக சாப்பிட்ணும், சிக்கன் பிரியாணியாக சாப்பிட்ணும், சிக்கனாக பொரிச்சு சாப்பிட்ணும்னா நமக்கு வந்து பரவ தான் செய்யும், நல்லதே எடுத்துக்கிட்டாலும். அதனால் நம்ம நல்லதை அதிகப்படுத்தி தீமைகளை குறைச்சிக்கிட்டு தான் வரணும். இன்னொன்று மன அழுத்தம் இருக்கக்கூடாது. எனக்கு மன அழுத்தம் இருக்கிற வரைக்கும் எனக்கு பரவிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் நம்ம ஹைதராபாத்தில் போய் தங்கி ரிலாக்ஸ் ஆகிட்டு வருவோங்க. கொஞ்சம் உடம்பை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு. எனக்கு வெண்புலி பிரச்சனையும் முடியுது, நல்லாவே குணமாகுது. இதுதான். மற்றபடி யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு இல்லை. 1000 ரூபா கொடுத்தா தான் சொல்லணும்னு கிடையாது. இப்போ வெளிப்படையாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி நீங்கள் நேரடியாக வரும்போது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் எனக்கு இன்னும் கிளியராக தெரியும். சும்மா ஃபோனில் நம்ம பேசினா, இதுக்கு மேலே எனக்கு ஃபோன் பேசினா எனக்கு பரவும். ஏன்னா அத்தனை வருடம் நம்ம ஃபோனில் பேசிட்டாங்க. அது ஒரு கதிர்வீச்சு தாங்க என்னுடைய முடி கொட்டுதல், தலைவலி, கண் பிரச்சனையை ஏற்படுத்துது. அது இல்லாமல் கிளியராக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஃபோனில். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன டேரெக்டாக வர சொல்கிறாங்க. அப்போ நம்ம வேலைக்கு போகாமல் நம்ம வீட்டில் இருந்து உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணும்போது நம்ம வந்து கட்டணம் வாங்குறோங்க. அது வந்து இதுமாரி விதையாக வாங்கிக்கலாம், அல்லது ஒரு சில ஹெர்பல் பவுடராக கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அன்றைக்கி வரதுங்கிறது ஒரு கவுன்சிலிங்குங்கிறது சேவை மூலியமாக இலவசமாக தந்தாலும், பொருட்களுங்கிறது உங்களுக்கு நான் என்னுடைய கஷ்டம் பட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சாஃப்ட் லைசன்ஸு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதை ரெனியூல் பண்ணோம். அப்போது ஒரு சில ஓன் ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் பவுடருக்கு நம்ம சேர்த்து லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறோங்க. அதை தாண்டி NGOடைய இதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1280Gலாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதை ரெனியூல் பண்ணோம். புது மெம்பர்ஸ் உள்ளே கொண்டு வரணும். அடுத்துக்கிட்டமாக NGO சார்பில் போகிறதெல்லாம் சேவை, விழிப்புணர்வு, வருமுன் காக்கக்கூடிய வண்ணமாக ஸ்கூல் அண்ட் காலேஜ் பப்ளிக் விழிப்புணர்வு கொடுக்கணும். வந்தவங்களுக்கு மன அழுத்தமின்றி இதை எதிர்த்து ஃபைட் பண்ணி இயற்கையான முறையில் பக்க விளைவின்றி பண இழப்பின்றி குணமாகக்கூடிய மருத்துவ உதவிகள் செய்யணும். இதெல்லாம் சேவைங்கிறது அது கட்டணம் கிடையாது. அது NGO சார்பில் நடக்கும். NGOவில் பெரிய அளவுக்கு ஃபண்ட் வருதுன்னா நம்ம போல் சரும பாதிப்பாளர்களுக்கு வந்து உடல் ரீதியான என்ன பாதிப்புக்கு இந்த மருந்து மாத்திரை எடுத்து உள்ளே இருக்கிறாங்கன்னா அதுக்கான ஹெல்ப் அதுலேருந்து கிடைக்கும். அதுதான். அதை தாண்டி இயற்கை சார்ந்த ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையில் நான் நாட்டம் செலுத்தி நான் அதை நோக்கி போயிட்டு அதுக்கான எபோட் போகிறதுனால எனக்கு என்னுடைய உழைப்பில் வந்து எனக்காகவும் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்போ எனக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் எனக்கு கிடைக்கணும், அதுக்கான ஒரு வருமானம் கிடைக்கணும்னா அது உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் காசுங்கிறது கட்டாயம். ஓகேங்களா? விருப்பப்படுறீங்க வாங்க. நேரடியாக வரதுங்கிறது பொருள் வாங்கிட்டு போகிறதுக்காக தான். இன்னொன்று கற்றுக் கொடுக்குறதுங்கிறது அது சேவை. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் காசாக நீங்கள் கருதுறீங்கன்னா கருதிக்குங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து நான் நல்லா சாப்பிட்ணும், இன்னொன்று உருவாக்கணும். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் அந்த அளவுக்கு நான் சத்தாக சாப்பிட்டேன்னா பொருளாதார பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, நான் பெரிய அளவுக்கு வந்து டெவலப் ஆகலை. ஆனால் இனி நான் டெவலப் ஆகி ஆகணும். எத்தனையோ நண்பர்கள் என்னை சார்ந்து இன்றைக்கி வந்து பயணிக்கிறாங்க. நான் இன்றைக்கி ரிசல்ட் கொண்டு வந்துக்கிறேன். அப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு தேவையானதை நான் உற்பத்தி பண்ணி எப்பயுமே இல்லைன்னு இல்லாமல் நம்ம கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு டைம் கொடுப்பேன், அது வந்து நம்பிக்கையோடு எடுப்பாங்க, நல்லாகும் அப்படி எதிர்பார்க்கும் போது எனக்கு கிடைக்காது, விட்டுருவாங்க. அதுமாதிரி தப்பு செய்யக்கூடாதுனால தான் நம்ம வந்து பணம் வாங்கிட்டு அதை செஞ்சால் தான் கம்பெனியை என்னால் மாற்ற முடியும். ஓகேங்களா? பணம் என்கிட்ட இருந்தால் நம்ம சேவையாக பண்ணலாம். நம்மகிட்ட பணம் இல்லை, ஆனால் லேண்ட் இருக்குது. அந்த லேண்டுக்கு வந்து கூட இப்போ தண்ணீர் வளம் இல்லை, அதுக்கு போர் போடணும். இன்றைக்கி போர் போட்டு அதுக்கு மோட்டார் வச்சு நம்ம வந்து தண்ணி எடுத்து நம்ம வந்து இயற்கை சார்ந்த மூலிகைகள், செடிகள் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் வேணுமில்ல. 2 லட்ச ரூபாய் ஆகும் நம்ம இதை செட் பண்ணோம்னா கூட. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ பணம் வாங்க போகிறோங்க. இது வந்து சேவை கிடையாது, இதுக்கு மேலே கட்டாயம். உங்களா விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து கொடுங்க, இல்லைன்னா பொறுத்து இருந்து இந்த தகவலை வந்து பின்பற்றிக்கிட்டு மீதிலாம் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் கசப்பு தோற்பு உணவில் அதிகப்படுத்துங்க, நீர் ஆகாரத்தை அதிகப்படுத்துங்க, உப்பு புளிப்பு காரத்தை குறைச்சிக்குங்க. இதுதான். இதை தாண்டி இன்னும் உங்களுக்கு மறைக்கணும் அப்படின்னா இங்கே மருந்து வேல்டு லெவலில் எங்கே போனாலும் எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் பெரிய அளவுக்கு மருத்துவத்தில் தீர்வு கிடையாது. மருத்துவங்கிறதும் ஃபஸ்ட் வைத்தியம் பெஸ்ட் வைத்தியமாக வச்சுக்கிட்டு ஒரு 20% உங்களால் ட்ராவல் பண்ண முடியும்னா அதுக்கான மருத்துவத்துக்கு தான் நம்ம சேவை மூலியமாக NGO சார்பு மூலியமாக மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட். அதை தாண்டி ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் இருக்குது, சித்தா இருக்குது, இங்கிலீஷ் மெடிசன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் என்னால் கைட் பண்ண முடியும். அது டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லோ டோஸில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மருந்து மாத்திரையில் நான் குணமாக்கி இருக்கிறேன், இங்கே போய் தான் குணமாக்கினேன், அங்கே தான் போய் குணமாக்கினேன் அப்படின்னா அது கிடையாது. அப்படி மீறி மருந்து எடுக்கிறதா இருந்தாலும் ஆயுர்வேதா கேப்சூல் இப்போ நான் வந்து 1 மந்த்தாக யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரிசல்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்துருச்சு. நம்ம கன்னியாகுமரி சித்த மருத்துவத்துக்கு நான் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ரிசல்ட் என் கையில் தான் இருக்குது, உங்களோட ரிசல்ட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நான் ஆணிலாம் கிடையாது. 10 பேர் தகவலில்
அது பயன் தரக்கூடிய தகவல் என்னவோ அதை நான் பின்பற்றேன், அதை உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் பொருட்களாக வேணும், நேரடியாக வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம சொல்கிறோங்கன்னா, பொருட்கள் வாங்கிட்டு போக தான். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எபோர்ட் போட்டு வரீங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் அதை பின்பற்றுவீங்க. சும்மா ஃபோனில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிவிட்டு இந்த காலையில் வாங்கி அந்த விட்டுட்டு போயிடுவீங்க. இலவசமாக நான் அனுப்புறது வந்து தூக்கி தூர எஞ்சிடுவீங்க. அதுக்கான சிரமங்கள் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணுறேன். அப்போ நீங்கள் அதை எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து கஷ்டப்பட்டு புரிஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு போய் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் லைவாக நீங்கள் பார்க்கும்போது கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? இயற்கை வாழ்க்கைன்னா என்ன, எப்படி குணமாக்க முடியும்னு சொல்லி இந்த வருடத்தில் இத்தனை வருஷம் கழித்து நான் குணமாக்குறேன்னா இளவயதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் வெண்புலி வந்தவங்களுக்கு 100% குணமாக்கலாம். ஓகேங்களா? வரும்போது ஃப்யூச்சரில் தான் வரும். வயதானவங்களும் குறைச்சி இல்லாத லைஃபை இருக்கிற லைஃபு நல்லா மகிழ்ச்சியாக வாழ்கிற மாரி இல்லாத மாரி காமிச்சிக்க முடியும். அதுக்கான ஹெல்ப் என்னவோ அந்த ஹெல்ப்பும் நம்ம வந்து பண்ண முடியும். இதுதான் என்னுடைய மருத்துவ தந்திரம், உங்களை மருத்துவ ரகசியம் எப்படி வேணும்னு சொல்லிக்கலாம். நான் மறைச்சி வாழ்கிற அளவுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் என்ன டாக்டரா? எங்கள் ஃபேமிலியில் யாரும் டாக்டர் கிடையாது. நான் வந்து இப்போ வெளிப்படையாக எங்கெங்கே போகிறேன், எந்த மருந்து எடுக்கிறேன், மருத்துவத்தில் என்ன தீர்வுக்குதுன்னா நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ ஒருத்தர் வந்து 100% நாங்கள் குணமாக்கிறோம் அப்படின்னா எல்லாமே அங்கே ஓடிடுவோங்க. ஆனால் ஒரு சிலருக்கு ஆகுதுன்னா பல பேருக்கு பறிப்பு விட்டுருது, பணம் இழந்துடுறாங்க, பக்க விளைவுக்கு ஆளாறாங்க. அதனால் நான் என்னுடைய போக்கில் நான் போகிறேன். எனக்கு இயற்கை சார்ந்த வாழ்வியலில் எனக்கு நாட்டம், இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு அது ஒரு பிஸ்னஸ் மால்னே கூட வச்சுக்கிங்களேன். அதனால் நான் எனக்கு பிடிச்ச வேலை மாதிரி நான் செய்கிறேன். அதுக்கு வந்து எனக்கு தேவைப்படும்போது பணம் வாங்குவோம், தேவைப்படாமல் பணம் வாங்க மாட்டேன். இருக்கிறவங்கிட்ட அதிகமாக வாங்குவோம், இல்லை எங்களுக்கு இலவசமாக கூட கொடுப்பேன். இதுதான் என்னுடைய கோட்பாடு. இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து சொல்லி புரிய வச்சுங்கிறதுக்கு இல்லை. நான் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுல நமக்கு டைம் இல்லை. ஏன்னா எனக்கு குணமாகிட்டு இருக்குது. மற்றவங்களுக்கு குணமாக்கிறதுக்காக நான் எபோர்ட் போட்டு எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? நான் படுற சிரமம் கஷ்டம் அது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை சார்ந்த நம்பிக்கையோடு வரவங்களுக்கு தெரியும். மற்றபடி நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது. நீங்கள் 4 இடம் சொல்கிற மாரி அங்கேயும் தாவிங்க, போயிட்டு லாஸ்ட்டாக நான் சொல்கிறத தான் பின்பற்றுவீங்க. அதெல்லாம் எனக்கு வந்து முழுமையான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னால் என்ன குணப்படுத்திக்க முடியுது. உங்களை குணப்படுத்துங்கிறது நான் சொல்லக்கூடிய தகவல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த ஒரு தகவல் நான் சந்திக்காதது உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பிபி. நன்றி, வணக்கம்.